பழனி முருகன் தண்டத்தில் கிளி அமர்ந்திருக்கும் ரகசியம் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த ஆன்மீக பதிவினில். இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு. மதுரை மீனாட்சி அம்மனின் கையில் கிளி இருப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் முருகன் கையில் கிளி இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? பழனி முருகன் கையில் இருக்கும் தண்டத்தின் மீது கிளி அமர்ந்திருப்பதன் ரகசியம் பலருக்கும் தெரியாது. பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கும் போது இந்த கிளியை இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த கிளி பற்றியும் இது முருகன் கைக்கு வந்த கதை பற்றியும் தெரிந்தால் நிச்சயம் உங்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக அதிர்வால் நிரம்பிய திருத்தலம் பழனி. இங்கு அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணி முருகப்பெருமான் எளிமையின் உச்சமாக கையில் ஒரு தண்டம் மட்டுமே ஏந்தி ஆண்டி கோலத்தில் நிற்கின்றார். ஆனால் அந்த தண்டத்தின் மீது கிளி அமர்ந்திருப்பது ஏன் என்ற காரணம் பலருக்கும் தெரியாத ஒன்று. வழக்கமாக மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாலும் தான் கையில் கிளி ஏந்தி காட்சி தருவார்கள். ஆனால் பழனி முருகன் கையில் கிளி இருப்பதை பலரும் ஆழமாக கவனித்திருக்க மாட்டார்கள். பக்தர்களின் வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் இந்த கிளிகள் அம்பிகையிடம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் பழனி முருகன் கையில் இருக்கும் கிளி மிகவும் விசேஷமானதாகும். 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருள் பெற்ற மாமுனிவர். இவர் இயற்றிய திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான பாடலாக சொல்லப்படுகிறது. 16,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களும் 1088க்கும் மேற்பட்ட சந்த வித்தியாசங்களும் கொண்ட இந்த படைப்பு சாதாரண மனிதனால் உருவாக்க முடியாதது. ஆனால் அருணகிரிநாதரின் புகழை பொறுக்காத சம்பந்தாண்டான் என்ற புலவன் அவரை அழிக்க திட்டமிட்டான். திருவண்ணாமலையின் மன்னன் பிரபு தேவராயரை பயன்படுத்தி தேவலோகத்தில் இருக்கும் பாரிஜாத மலரை பறித்து கொண்டு வாருங்கள் என்ற கடினமான கட்டளையை அருணகிரிநாதருக்கு வழங்கச் செய்தான். மன்னரின் கட்டளையை ஏற்ற அருணகிரிநாதர் தன் ஆன்ம சக்தியால் ஒரு அதிசய செயலை செய்தார். தன் உயிரை ஒரு கிளியின் உடலுக்குள் மாற்றி வைத்து தன் மனித உடலை திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியில் விட்டு கிளி வடிவில் தேவலோகத்திற்கு பறந்தார். அந்த தருணத்திற்கு எதிர்பார்த்திருந்த சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை உடனே எரித்து அழித்து விட்டான். பாரிஜாத மலரை பறித்து கொண்டு பூலோகத்திற்கு திரும்பிய அருணகிரிநாதர் தன் உடல் எரிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடல் இன்றி உயிர் கிளியில் அவர் திகைத்தார். அந்த நொடியில் கருணையின் கடலான முருகப்பெருமான் அவருக்கு அருத்தரிசனம் அளித்தார். உடல் என்பது ஒரு பாவனையே, உன் பக்தி நித்தியமானது, நீ என்னுடன் இருக்க வேண்டியவன் என்று கூறி அந்த கிளியை தன் தண்டத்தின் மேல் அமரச் செய்தார். இந்த நாளில் இருந்து பழனி முருகனின் தண்டத்தில் அமர்ந்திருக்கும் கிளி அருணகிரிநாதரின் ஆன்ம சின்னமாகவே கருதப்படுகிறது. பக்தர்களுக்கு அது ஒரு நினைவூட்டலாகும். உண்மையான பக்திக்கு உடலும் தேவையில்லை. பக்தி இருந்தால் இறைவன் அருகில் இருக்கலாம். சோதனைகள் வந்தாலும் இறைவன் கைவிட மாட்டான். ஒரு காலத்தில் வாழ்க்கையை விட்டுவிட நினைத்த அருணகிரிநாதரை முருகப்பெருமான் தன் வேலால் காப்பாற்றிய சரவண பவ மந்திரத்தை நாவில் பொறித்து உலகிற்கு பக்தி வழியை காட்டும் பணி கொடுத்தார். முத்தை தருபத்தி திருநகை என்ற வரியால் தொடங்கிய அவரது பயணம் இன்று கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக பாதையை வெளிச்சம் போட்டு வருகிறது. அடுத்த முறை பழனி முருகனை வணங்கும் போது அவர் கையில் கிளி உருவில் இருக்கும் அருணகிரிநாதரையும் வணங்கி வழிபட்டு அவரது அருளையும் பெற மறக்க வேண்டாம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.